ஹலோ, நான் டாக்டர் இனிகா கிருஷ்ணகிரியில் சிறில் ஆர்த்தோ ஃபவுண்டேஷனில் கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஆட்டிசம் டேன்றது April 2 வேர்ல்டு வைட் செலிப்ரேட் பண்ணுறோம். இது எதுக்காகனா, ஆட்டிசம் பற்றின ஒரு விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஆட்டிசம் பற்றின விழிப்புணர்வு பலருக்கு வந்திருந்திருக்கலாம் சோஷியல் மீடியானால். என்னன்னு தெரியாமல் இன்னும் பல பேரண்ட்ஸ் கன்ஃபியூஷனில் இருக்கலாம். ஸோ அதோட சிம்டம்ஸ் என்னன்றதை நான் கொஞ்சம் சொல்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு பேச்சில் டிலே வரலாம். டிலேனா, நான் பேசினதே லேட்டு தாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே லேட்டாக தாங்க பேசுவாங்க, பசங்களே ஜென்ரலாக லேட்டாக தாங்க பேசுவாங்க அப்படின்ற புரிதலை ஒரு சிலவங்க வச்சுருக்கிறோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் மித்த குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். 3 வயசு ஆச்சுங்க, இன்னும் அம்மா அப்பாவை தவிர பெருசாக எதுவும் பேச மாட்டான். எது அவனுக்கு என்ன வேணும் அவளுக்கு என்ன வேணுன்றதை கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. நானே புரிஞ்சு பண்ணாதான் உண்டு அப்படின்ற கன்சர்ன் பல பேரண்ட்ஸ்கிட்ட பார்க்கலாம் இந்த தொந்தரவு இருக்கிற குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். கம்யூனிகேஷன்ற போது ஏற்கனவே என் குழந்தைக்கு பேச முடியலை, அது எப்படிங்க கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச முடியாத குழந்தை கூட தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவங்க அம்மா அப்பாட்ட எப்படி புரிய வைக்கணுன்றதை கற்றுருக்கும். ஒரு பொருள்கிட்ட போய் கையை நீட்டி காட்டும், அப்புறம் அம்மாவோட கண்ணை பார்க்கும், திருப்பி பொருளை பார்க்கும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த கண்ணை பார்க்குறது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்கலாம், பண்ணாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் சோஷியலைசிங். ஒரு குரூப்பாக இந்த ஏஜ் குழந்தைங்களோட விட்டிங்கன்னா, அது நார்மலாக இருக்க சைல்டு தானாகவே போய் விளையாடும். அவங்க என்ன ஒரு கேம் விளையாடுறாங்களோ அதை புரிஞ்சுட்டு உள்ளே போய் விளையாடும். இந்த குழந்தைங்க தானாகவே உட்காந்து தானாகவே ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, அவங்களே அவங்க உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அடிக்கடி நம்ம பார்க்கலாம். 10 தடவை கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டுறாங்க. நான் காதை கூட செக் பண்ணியாச்சு, காதில் ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க, ஆனால் திரும்பி பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், ரெப்படேட்டிவாக ஒரே விஷயத்த பண்ணிகிட்ருக்கிறது, ரொட்டீன் மாறினா ரொம்ப இரிட்டேட் ஆகுறது, அப்செட் ஆகுறதுன்றது இந்த குழந்தைங்கள பார்க்கலாம். தூக்க டிஸ்டர்பன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஐயோ, என் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு சில சிம்டம் இருக்கே, என் குழந்தைக்கு இந்த தொந்தரவு இருக்குமா அப்படின்ற கன்சர்ன் ஒரு சிலவங்களுக்கு இருக்கலாம். நாமளே இந்த விஷயத்தை தூக்கி நம்ம கையில் வைக்காமல் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையோ அல்லது ஒரு பீடியாட்ரிஷன்ட்டையோ போனால் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படிங்க நானே என் குழந்தைக்கு இந்த தொந்தரவு இருக்குன்றதை நான் வெளி உலகத்துக்கு காட்டுறது, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்களாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, சும்மா நல்லா இருக்கிற குழந்தைய எப்படி சந்தேகப்படுறவா, நீயே ஒன்று பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற கன்சர்னையும் அடிக்கடி பார்க்குறோம். நம்ம குழந்தைக்கு ஒரு தொந்தரவு இருந்தால் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, அதுக்குள்ளே தேவையான ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்புன்ற போது அதை நம்ம கொஞ்சம் ஒரு கான்ஷியஸாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே கன்சர்ன் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்களே அதுக்கு என்ன டயக்னோசிஸ் சொல்ல போகிறாங்க. எதனால் இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஒரு விஷயத்தை டயக்னோஸ் பண்ணுறோமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியும். அதனால் குழந்தையில் ஏற்படுற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் சீக்கிரமாக நம்ம பார்க்க முடியுது, பெட்டராகவும் இருக்குது. சரி, ட்ரீட்மெண்ட்னா என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தெரப்பி தான் மெயினாக. தெரப்பின்ற போது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, சைக்கோதெரப்பி, இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து பண்ணுறாங்க. என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, இதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலை அப்படின்ற ஒரு சில கன்சர்னையும் ஒரு சில பேரண்ட்ஸ்கிட்ட பார்க்குறேன். இப்போது தெரப்பின்றது இப்போ எங்கள்கிட்ட கூப்பிட்டு வரீங்க இல்லை தெரப்பிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்றபோது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அல்ல ஒரு சில டைம் லெஸ் தென் அன் ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க கூட. ஸோ முக்கால்வாசி நேரம் குழந்தைங்க இருக்கிறது நம்ம கூட. ஸோ நம்ம உட்காந்து நம்ம தான் அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தெரப்பிஸ்ட்ன்றதை புரிஞ்சுட்டு அதே விஷயத்தை நம்ம வீட்டிலையும் பண்ணுறதை பழக்கப்படுத்தணும். அப்போது இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் விஷயம், ஒரு சில குழந்தைங்களுக்கு இது கூட சேர்த்து ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு மாத்திரைகள் தேவைப்படலாம். ஓகே, என் குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே ஆட்டிசம் இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு எதுக்கு அவேர்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்க நாம் வாழ்கிறதுக்கு ஒரு தனி உலகமோ, அந்த குழந்தைங்களும் ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வாழ்கிறதுக்கு ஒரு தனி உலகம் கிடையாது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த பேரண்ட்ஸையும் அந்த குழந்தையோ காயப்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது, மேம் நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நான் ஒருவேளை நான் ப்ரெக்னென்சியில் நான் இதை பண்ணியிருந்துருக்கணுமோ, அல்லது குழந்தை பிறந்தோன்னு நான் இதை பண்ணியிருந்துருக்கணுமோ, இதெல்லாம் பண்ணால் அந்த குழந்தைக்கு இது வராமல் இருக்குமோ அப்படின்றது கன்சர்னாக இருக்குது. இதுக்கு காரணம் நம்மளில் பலருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால தான். இந்த பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ
நம்ம அதை புரியும்போது தான் அந்த பேரண்ட்ஸை கொஞ்சம் நம்ம எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம குழந்தைங்க கூட தான் அந்த குழந்தைங்க சேர்ந்து வாழ்கிறாங்கன்ற போது அவங்க பார்க்குற கண்ணோட்டத்தை நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். எப்படிங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள இன்க்ளூட் பண்ணி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லி தரலாம். அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.